தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திராவிட மாடல் ஆட்சியின் முயற்சியால் தூத்துக்குடியில் தொடங்கப்பட்ட வின்ஃபாஸ்ட் மின்சார கார் தொழிற்சாலை 7000 கோடி ரூபாயில் புதுப்பிக்கப்பட உள்ளது. இதன் மூலம் ஸ்கூட்டர், பஸ் உள்ளிட்டவற்றை தயாரிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வியட்நாமை சேர்ந்த முன்னணி மின்சார வாகன தயாரிப்பு நிறுவனமான வின்ஃபாஸ்ட் திராவிட மாடல் ஆட்சியில் தூத்துக்குடியில் 114 ஏக்கர் பரப்பளவில் தொழிற்சாலையை தொடங்கியது. இதனை அப்போதைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2025 ஆகஸ்ட் மாதம் தொடங்கி வைத்தார். உற்பத்தி தொடங்கிய சில மாதங்களிலேயே இந்த ஆலை 10,000வது மின்சார காரை உற்பத்தி செய்து சாதனை படைத்தது. இந்நிலையில் 2ஆம் கட்ட விரிவாக்க பணிகளை மேற்கொள்ள சுற்றுச்சூழல் அனுமதி கோரி அந்நிறுவனம் விண்ணப்பித்துள்ளது. இந்த விரிவாக்கத்தின் மூலம் கார்களை மட்டுமே தயாரித்து வந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனம் மின்சார ஸ்கூட்டர்கள் மற்றும் மின்சார பேருந்துகளையும் தயாரிக்கும் வகையில் மாபெரும் ஒருங்கிணைந்த உற்பத்தி மையமாக மாறவுள்ளது. திராவிட மாடல் ஆட்சியின் முயற்சியால் தூத்துக்குடியில் தொடங்கப்பட்ட வின்ஃபாஸ்ட் மின்சார கார் தொழிற்சாலை 7000 கோடி ரூபாயில் புதுப்பிக்கப்பட உள்ளது. இதன் மூலம் ஸ்கூட்டர், பஸ் உள்ளிட்டவற்றை தயாரிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வியட்நாமை சேர்ந்த முன்னணி மின்சார வாகன தயாரிப்பு நிறுவனமான வின்ஃபாஸ்ட் திராவிட மாடல் ஆட்சியில் தூத்துக்குடியில் 114 ஏக்கர் பரப்பளவில் தொழிற்சாலையை தொடங்கியது. இதனை அப்போதைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2025 ஆகஸ்ட் மாதம் தொடங்கி வைத்தார். உற்பத்தி தொடங்கிய சில மாதங்களிலேயே இந்த ஆலை 10,000வது மின்சார காரை உற்பத்தி செய்து சாதனை படைத்தது. இந்நிலையில் 2ஆம் கட்ட விரிவாக்க பணிகளை மேற்கொள்ள சுற்றுச்சூழல் அனுமதி கோரி அந்நிறுவனம் விண்ணப்பித்துள்ளது. இந்த விரிவாக்கத்தின் மூலம் கார்களை மட்டுமே தயாரித்து வந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனம் மின்சார ஸ்கூட்டர்கள் மற்றும் மின்சார பேருந்துகளையும் தயாரிக்கும் வகையில் மாபெரும் ஒருங்கிணைந்த உற்பத்தி மையமாக மாறவுள்ளது. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.